எல்லாருக்கும் வணக்கம். ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சியில் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க, செயல்படுத்தியிருக்கிறாங்க. ஆமாம், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனால் அதனால் மக்கள் பலனடைஞ்சாங்களா, மக்கள் நிறைவாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. இதில் திட்டங்களை பற்றி எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களோ அதை விட அதிகமாக அந்த திட்டங்களுக்கு வைக்கப்படுற பேரை பற்றி அதிக டைம் எடுத்து யோசிப்பாங்க நம்ம உடன்பிறப்புகள். குறிப்பாக அதில் ஸ்டாலின்ங்கிற பேர் கட்டாயம் இடம் பெறணும். பச்சை கிளிங்கிற பேர் மட்டும் திட்டத்தில் இல்லை, அப்புறம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த ஒரு புதிய திட்டத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த திட்டத்தின் பேர் இருங்க ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிறாங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். ஆமாம், அதாவது மக்கள் நலத்தின் மீது அக்கறை கொண்டு இப்படி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் வாயிலாக தமிழகம் முழுக்க 1200க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்த போகிறாங்க. அந்த மருத்துவ முகாம்களில் இதயம், அறுவை சிகிச்சை இது போன்ற நிபுணர்கள் பங்கு கொண்டு மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை காட்ட போகிறாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது இந்த திட்டத்தின் வாயிலாக திமுக உடன்பிறப்புகள், நம்ம உடன்பிறப்புகள் மக்களுடைய வீடு வீடாக சென்று அவர்களுடைய நிறை குறைகளை கேட்டறிந்து ஒருவேளை அவர்களுக்கு குறை இருக்கும் பட்சத்தில் ஐயோ இந்த குறை இருக்குதா அவங்க கிட்ட அப்படின்ட்டு உடனே அந்த குறை தீர்த்து வச்சிடணும். இதுதான் அந்த திட்டம். அப்படி இந்த திட்டத்தின் வாயிலாக உடன்பிறப்புகள் தமிழகம் முழுக்க மக்களுடைய வீடு வீடாக சென்று மக்களுடைய குறைகள் எல்லாம் தீர்த்து வச்சுட்டாங்க. இப்போ தமிழகம் முழுக்க எந்த குறையும் இல்லை, தீர்த்தே விட்டாங்க எல்லா குறையும். பார்த்துங்க. அப்போ பார்க்குறாங்க, பரவாயில்லடா நம்ம ஆட்சியில் எந்த குறையும் இல்லை, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். சரி, அடுத்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உதயநிதி தலைமையில் ஒரு ஆய்வுக்குழு தமிழகம் முழுக்க அனுப்புகிறாங்க. அந்த ஆய்வுக்குழு போயிட்டு தமிழகம் முழுக்க ஆய்வு பண்ணுது. இன்னும் என்ன இருக்குது மக்கள்கிட்ட குறை அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆய்வின் முடிவில் ஒரு ரிசல்ட் ஒன்று வருது. அது என்ன அப்படின்னா, அதாவது இந்த 4.5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் அமர்ந்ததிலிருந்து இந்த 4.5 ஆண்டுகள் மக்கள் எந்தவித நோய் நொடியும் இன்றி ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் தமிழக மக்கள். இப்போ ஆட்சி முடிய போகுது, இன்னொரு 6 மாதமோ 7 மாதமோ இருக்குது. இப்போ ஆட்சி முடிய போகிற நேரத்தில் மக்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நோய்வாய்ப்பட்டாங்க, திடீர்னு இதயம் பலவீனமாயிருச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நோய் வந்துருச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் எதனால் இவங்களுக்கு இப்போ இது மாதிரி இதயம் பலவீனமாச்சு அப்படின்னா, ஐயோ இந்த 4.5 ஆண்டு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வாழ்ந்துட்டு வந்தோம், எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு வந்தோம், இப்போ இந்த ஆட்சி முடிய போதேடா அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இதயம் அப்படியே பலவீனம் ஆயிடுச்சு. அதனால தான் பாருங்கள் அது குறிப்பாக போட்டிருக்கிறாங்க, இதயம் அறுவை சிகிச்சைன்னு போட்டிருக்கிறாங்க இல்லையா. ஆமாம், அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, நம்ம திமுக காரங்க தமிழ்நாடு முழுக்க முகாம்கள் நடத்தி, அதாவது வாங்கப்பா உங்களுக்கு உங்கள் இதயத்தெல்லாம் நாங்கள் சரி பண்ணுறோம் சொல்லி அனுப்ப போகிறாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு திட்டம்னு வச்சுங்களேன். இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக தேர்தலுக்கு ஒரு 7-8 மாதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான திட்டங்கள் வரும். அதாவது ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள் தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் இருக்கும்போது வரும். குறிப்பாக அந்த தேர்தலுக்கு 1 வாரம் இருக்கும்போது சில திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவாங்க. அந்த 1 வாரம் இருக்கும்போது கொண்டு வரப்படுற திட்டங்கள் என்ன தெரியுமா, நான் சொல்கிறேன். அது என்ன திட்டம்னா, வீடு வீடாக சென்று குழந்தைகளுக்கு ஆய்கழுவி விடும் திட்டம், குழந்தைகளை குளிப்பாட்டி விடும் திட்டம், அப்புறம் வெளியில் பாத்திரம் ஏதாச்சும் கழுவிட்டு இருந்தாங்கன்னா குடும்பம் அப்படின்ட்டு அந்த பாத்திரத்தை பிடுங்கி அந்த பாத்திரத்தை கழுவி கொடுக்கும் திட்டம். இப்படி பல திட்டங்களை நம்ம திமுக உடன்பிறப்புகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் அவங்க செய்வாங்கன்னு வச்சுங்களேன். இது ஒரு திட்டம். இன்னொரு திட்டம் இருக்குது, முக்கியமான திட்டம். அதாவது குறிப்பாக அந்த தேர்தலுக்கு முந்தைய இரவு சில பேர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, கொஞ்சம் பம்மி பதுங்கி தான் வருவாங்க, இருட்டில் வருவாங்க. அவங்கள பார்த்து ஏதாச்சும் கோழி திருடன் இல்லை ஆடு திருடன் நினச்சிக்காதீங்க, நம்ம உடன்பிறப்புகள் தான் உங்களை சந்திக்கிறதுக்கு வராங்க, ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக வராங்க. அந்த கடைசி கட்ட திட்டம் அது என்ன திட்டம் தெரியுமா, அதுதான் தேர்தல் உரிமை தொகை திட்டம். அதாவது இத்தனை நாள் எப்படி மக்கள் மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு திட்டம் இருந்துச்சு, அது நீங்கள் ஏதாவது சந்தேகப்பட்டீங்களா? இது தேர்தலை அடிப்படையாக கொண்டு அந்த தேர்தலை மையமாக வச்சு தான் மாதம் மாதம் பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சா? இல்லை, அது மகளிர் உரிமை தொகை தானே. அதே மாதிரி அந்த காசையும் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. அது என்னன்னா தேர்தல் உரிமை தொகை, அது அப்படி தான் கூப்பிடணும். அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு வருவாங்க. நான் ஒன்று, மகளிர் உரிமை தொகைன்றது மந்த்லி செட்டில்மெண்ட்டு, தேர்தல் உரிமை தொகைன்றது 1 டைம் செட்டில்மெண்ட்டு, அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் 2 உரிமை தொகை தான். அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது.
சரியா? அதே நேரத்தில் அந்த கடைசி திட்டத்தை செயல்படுத்த வர்ற உடன்பிறப்புகளை பார்த்து சந்தேகப்பட்டுறாதீங்க. என்னடா அது மொழி ஒன்றும் சரியில்லையே, ஒரு டைப்பால இருக்குது, ஒரு வேலை களவாணி பயலாக இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்டுறாதீங்க. சரிங்களா? உடன்பிறப்புகளை சந்தேகப்படக்கூடாது. என்ன ஒன்று, உங்கள் வீட்டில் கோழி ஆடு ஏதாச்சும் வளர்க்குறீங்க, பட்டியலை போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு திரைச்சீலை போட்டு மூடிடுங்க. சரியா? எதுக்காக சொல்கிறேன்னா, பாவம் வர்றவங்களை வந்து நீங்கள் டெம்ப்ட் பண்ணக்கூடாது, அது தவறு. அதனால் போட்டு மூடி வச்சுருங்க. உரிமை தொகை கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. அடுத்து சன் நியூஸ்காரன் நேற்று ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்கான். அது என்ன நியூஸ் கார்டு அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கற்பனையாக கிரியேட் பண்ணிக்கிட்டது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு. அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு பேர் ஓரணியில் தமிழ்நாடு. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இருக்கிற மாதிரி. அதில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, மு.க. ஸ்டாலின், அப்புறம் திமுக. குணசேகரா, குசும்பு தான் உனக்கு. மு.க. ஸ்டாலின் வேற, திமுக வேறையா? ஒரு வேளை திமுகலேருந்து மு.க. ஸ்டாலினை கழட்டி விட்டுட்டு திமுக அப்படியே மாப்பிள்ளை சார் பக்கம், அல்ல கனிமொழி பக்கம், என்ன கருமாந்திரமோ. சரி, மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது. அதில் ஐயா ஸ்டாலின் தான் மெசேஜ் போடுறாரு. என்ன மெசேஜ் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் திரள்வோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் ஐயா ஸ்டாலின். அதுக்கடுத்து படப்படன்னு அடுத்தடுத்து கூட்டணி கட்சிகள்லாம் அதுக்கு அப்படியே ரிப்ளை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு காங்கிரஸ், பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்துவோம், ஆமாம் வீழ்த்துவோம் அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்கலாம் அதுக்கு ஹார்ட்டின்னு லைக் எல்லாம் போட்டுருக்கிறாங்க. அடுத்து செகண்ட் விசிகா, மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி, மீண்டும் குணசேகரன் குசும்பை காட்டி விட்டார். என்ன அப்படின்னா, அது உண்மைதான், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி. என்னதான் இந்த 4.5 ஆண்டு ஆட்சியில் பட்டியல் சமூக மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாலும், என்னதான் விசிகா கட்சி பின்னாடி குத்து வாங்கினாலும், அதாவது முதுகு குத்து வாங்கினாலும், குத்துனது நண்பனாக இருந்தால் யாருக்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாதுடா, எங்கே குத்துனாலும் வாங்கிக்கணும்டா அப்படின்ட்டு எல்லா குத்தையும் வாங்கிக்கிட்டு மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்ட்டு பானை சொல்வதாக குணசேகரன் போட்டிருக்கிறாரு. இது கரெக்டாக போட்டிருக்கிறார். அப்படியாக ஒவ்வொரு கட்சிகளும் போட்டு வந்திருக்குது. கடைசியில் பாருங்க, குருநாதரை அசிங்கப்படுத்தி விட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மதிமுக இஸ் டைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே போகலாமா இல்லை அங்கே போகலாமா அப்படின்ற யோசனையில் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம் மதிமுக. கடைசியாக எங்கள் அண்ணன் வேல்முருகன் என்னங்க பண்ணார், தவாக்க அவர் ஏதோ ட்வீட் போட்டு ஏதோ மெசேஜ் போட்டிருக்கிறாரு, டெலிட்டட் த மெசேஜ். இதை வச்சு நீங்கள் சொல்கிற மெசேஜ் என்ன? ஒரு வேளை தவாக கூட்டணியிலிருந்து வெளியேறுதுங்கிற மாதிரி செய்தி ஏதாவது சொல்கிறாங்களா? சரி, இருக்கட்டும். இதில் பாருங்கள், தேமுதிக ரிக்வஸ்டட் டு ஜாயின், அதாவது கூட்டணியில் இடம் பெறறதுக்காக தேமுதிக வந்து இப்போ அணியிருக்கிறாங்க. இப்போ நேற்றோ முந்தானேத்தோ அவர்கள் பிரேமலதா அவர்கள் போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்போது கிட்டத்தட்ட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் போயிருக்கும். கிட்டத்தட்ட அங்கே போய் சேர்றது உறுதின்ற மாதிரி தான் தகவல்கள் வருது. அதிமுகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி மீதி, ரைட்டு. அடுத்து மாம்பழம் ரிக்வஸ்டட் டு ஜாயின் போடுது. இதுதான் நம்ப முடியாத தகவலாக இருக்குது. அதாவது ஆல்ரெடி அங்கே விசிகா இருக்கக்கூடிய கூட்டணியில் மாம்பழம் ரிக்வஸ்ட் டு ஜாயின்னு ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க. சும்மா எதையாவது கிளப்பி விடுறது தானே, எதையாச்சும் பண்ணி அங்கே அதிமுகவை பதட்டத்தில் வச்சுக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்களாம். ஒருவேளை அப்படியே பாமக திமுக கூட்டணிக்குள்ளே போயிட்டு ரிக்வஸ்ட் கொடுத்தாலுமே கூட எங்கள் தோழர் சும்மா விட்டுருவாரா அவரு? போய் ஸ்டாலினை போயிட்டு ஒரு கிட்டுக்கு பிடி, எங்கன்னு கேட்டுறாதீங்க, மொத்தம் கிட்டுக்கு பிடிப்பாரு. பிடிச்சிட்டு ஐயா சாமி அந்த வேலையை மட்டும் பண்ணி விடாதீங்க, நான் வேறு எக்கச்சக்கமாக வாயை விட்டு வச்சிருக்கிறேன், அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என் மானம் போயிடும், மரியாதை போயிடும் அப்படின்ட்டு பிடிச்சிட மாட்டார் கிடுக்கு பிடி. இப்படி திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து சன் நியூஸ் கிரியேட் பண்ணுறாங்களாம். ஆனால் ஒரு கட்சி திமுக கூட்டணியில் வந்து இணையிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் மாதிரி தெரியுது. அப்படி அந்த கட்சி வந்து திமுகவோட இணைச்சுன்னு வச்சுங்க, திமுக அசுர பலமுள்ள யாராலையும் அசைக்க முடியாத ஒரு கூட்டணியாக மாறிடும்னு வச்சுங்களேன். யார் எது அந்த அரசியல் கட்சின்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டிலேயே ஆகச்சிறந்த அரசியல் ஆளுமை ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஆமாம், கட்சி பேரெல்லாம் கேட்காதீங்க, பின்னாடி சொல்லுவாங்க. இப்போதைக்கு பலாப்பழ கட்சி, அந்த பலாப்பழ கட்சி திமுக கூட்டணியில் இணைய போது பாருங்க. நம்ம ஐயா காலையில் வாக்கிங் போகும்போதெல்லாம் கையில் வழக்கம் போல் அந்த மந்திர கோலை எடுத்துக்கிட்டு வாக்கிங் போவார் இல்லையா? அப்படி ஒரு டைம் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு புதற்குள்ளேருந்து ஒரு உருவம் வந்து இடைமறிச்சிருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஓபிஎஸ். என்னடா அது அப்படின்னு பார்த்தா அங்கே தான் சந்திப்பு நடந்திருக்குது. ஐயா ஸ்டாலின் கூட நினச்சிருப்பாரு, யோ அவசரமாக போய்கிட்டு இருக்கேன், ஏன் இப்போ வந்து குறுக்க நிற்கிற, அப்புறம் வந்து பேசிக்கலாம் ஏரியான்ட்டு கூட சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியாக சிக்கன இடத்துலலாம் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு இருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள். ஏற்கனவே திமுக உடன்பிறப்புகள்லாம் ஆஹா எங்கள் ஐயா ஓபிஎஸ் வந்துட்டாரா, ஒட்டு மொத்த தென் மாவட்டம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதனால் ஐயா ஓபிஎஸ் ஐயா உங்கள் பவர் என்னன்னு தெரியாது உங்களுக்கு,
அதனால் குறைஞ்சது 15 சீட்டு கம்மி இல்லாமல் கேளுங்க, சரியா? ஆனால் என்ன பண்ணுறது, அந்த பக்கம் அதிமுக கிட்ட போயிட்டு என்னங்க ஓபிஎஸ் போயிட்டு வராமே உடன்பிறப்புகள் வேறு ஒட்டுமொத்த தென் மாவட்டம்ட்டுக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டால் தென் மாவட்டம் இல்லை, அங்கே தேனி மாவட்டத்தையே வக்கில்ல, தேனி மாவட்டத்தை விடுங்க, அவர் வீட்டில் இருக்கிறவங்க ஓட்டே அவர் விடாது, இன்னும் ஒட்டுமொத்த தென் மாவட்டமான்ட்டு அவங்க அதிமுககாரங்க சொல்கிறாங்க. அதனால் எது எப்படியோ பார்க்கலாம். இந்த மாதிரியான திமுக டெய்லி ஏதாச்சும் ஒரு கேலி கூத்துகள் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்மளும் அதை பற்றி டெய்லியும் பேசுவோம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.